ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம 9th கிளாஸ் பார்க்க போகிறோம். அந்த கிளாஸ்க்கு பார்க்க முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சயின்டிஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். பாக்ஸ் ஸ்டிச் பார்க்கலாம். இது மாதிரி 2 லைன்ஸ் போட்டு கேப் விட்டு நான் போட்டிருக்க மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் டபுளாக எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 14. செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து ஸ்லாண்டிங்காக ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச், அப்புறம் செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச். இதில் எங்கேயுமே நம்ம லாக் ஸ்டிச் போடவே மாட்டோம். இந்த ஸ்டிச்சஸ் லூஸாக டைட்டாக இல்லாட்டி ரொம்ப பெருசாக போட்டுட்டிங்கன்னா லைனை விட்டு த்ரெட் இழுத்துட்டு வந்துடும். ஸோ கரெக்டாக த்ரெட் இழுத்துட்டு வராத மாதிரி பார்த்து போடுங்க. எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டபுள் பாக்ஸ் ஸ்டிச், இதுக்கு 2 லைன்ஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பாக்ஸ் ஸ்டிச் போட்டிருக்கோம். தென் இது மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட பாக்ஸ் ஸ்டிச்சுவே தலைகீழாக போடணும். அதாவது ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், செயின் ஸ்டிச். இந்த பாக்ஸ் ஸ்டிச்சுக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க பாக்ஸ் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் லைட்டாக கேப் இருக்க மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து சாக்லேட் ஸ்டிச் இல்லாட்டி கிராஸ் பாக்ஸ் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஈவனாக கேப் விட்டு இன்டூ சிம்பிள் போட்டுக்கோங்க. செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச், திரும்ப செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு பெரிய செயின் ஸ்டிச். இதை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், பெரிய செயின் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், பெரிய செயின் ஸ்டிச். இதவே இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்டர் லைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது சென்டரில் பீட்ஸ் இல்லாட்டி ஸ்டோன்ஸ் எது வச்சாலும் நல்லாயிருக்கும். எண்டிங்கில் இது மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைனை விட்டு த்ரெட் இழுத்துட்டு வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே மேலே போட்டிருக்கோல இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச். ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச். கீழே த்ரெட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல த்ரெட்டோட மூமெண்ட்ஸ் பாருங்கள். த்ரெட்டை இழுத்துட்டு வந்து செகண்ட் லைனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், பேக் சைடு த்ரெட்டை டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச். இதை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நம்ம அடிக்கடி எல்லா ஸ்டிச்சஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது மாதிரி 5 லைன்ஸ் போட்டு 0.5 சென்டிமீட்டருக்கு டாட்ஸ் வச்சுக்கோங்க. செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச், திரும்ப ஃபோர்த் லைனில் ஒரு ஸ்டிச், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச், அப்புறம் ஃபிஃப்த் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு ஸ்டிச். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் லைனில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் தேர்ட் லைன், செகண்ட் லைன். இது மாதிரி வேவ் மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ்க்கும் சென்டரில் கேப்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைனில் செயின் ஸ்டிச்சஸ் போடுறோங்களே அதை வந்துட்டு கொஞ்சம் குட்டி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்பும் குட்டி ஆயிரும். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. தேர்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரி த்ரெட்டை பேக் சைடு இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், தேர்ட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை மேலே இழுத்துட்டு போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், கீழே த்ரெட் இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச். இது மாதிரி நீங்கள் கீழே இழுத்துட்டு வரும்போது நல்லா இழுத்து விட்டிங்கன்னா த்ரெட் நல்லா லாக் ஆகிக்கும். பட் கிளாத்தில் ஹோல்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து வீல் ஸ்டிச் பார்க்கலாம். இது மாதிரி 2 ரவுண்ட்ஸ் போட்டுக்குங்க. வெளியில் இருக்க சர்க்கிள் ஆக்சுவலாக நான் மிஸ்டேக்காக போட்டுட்டேன். இந்த மாதிரி குட்டி சர்க்கிள் போட்டுக்குங்க. உள்ளே இருக்காது ஃபஸ்ட் சர்க்கிள், வெளியே இருக்காது செகண்ட் சர்க்கிள். இப்போ செகண்ட் சர்க்கிள்லேருந்து த்ரெட் எடுத்து ஃபஸ்ட் சர்க்கிளில் ஒரு ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு இழுத்துட்டு போயிட்டு செகண்ட் சர்க்கிளில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் ஒரு ஸ்டிச், அப்படியே செகண்ட் சர்க்கிளுக்கு போய் ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். இதை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது ரவுண்ட் ஷேப்பில் வீல் ஸ்டிச்சாக நம்ம போடுறோம். 2 லைன்ஸ்க்கு சென்டரில் இன்னும் கேப் கம்மியாக வேணும் இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் போடுற இந்த செயின் ஸ்டிச்சில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இந்த ஸ்டிச்சஸ் போடையில் ரொம்ப இழுத்திங்கன்னா கிளாத் சுருக்கம் வரும். அப்படி வராமல் பார்த்துக்குங்க. எண்டிங்கில் பாருங்கள், பெரிய ஸ்டிச் ஒன்று போட்டு பேக் சைடு எடுத்து லாக் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேப் வராமல் பார்த்துக்கோங்க. சென்டரில் இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்,
திரும்ப செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இதில் எங்கேயுமே நம்ம செயின் ஸ்டிச் போட மாட்டோம், லாக் ஸ்டிச் மட்டும்தான் போடுவோம். இதுலேயும் நீங்கள் செகண்ட் லைனில் போடுற ஸ்டிச்சஸ் வச்சு உங்கள் கேப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சின்ன ஸ்பேசஸில் ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இங்கேயும் த்ரெட்ஸ் இழுக்கும் போது கிளாத் சுருக்கம் இல்லாமல் கிளாத்தில் ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 த்ரெட்டுக்கு சென்டரில் கேப்ஸ் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலர் வச்சு போட்டிருக்கோம், இதுலேயே கேப்ஸ் இருக்குல்ல, அதில் இன்னொரு கலர் வச்சு போட்டிங்கன்னா டபுள் ஷேடடாக தெரியும். இன்றைக்கி கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கேப்ஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம், பாக்ஸ் ஸ்டிச், டபுள் பாக்ஸ் ஸ்டிச், சாக்லேட் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச், வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், வீல் ஸ்டிச்சில் அவுட் டு இன் அண்ட் இன் டு அவுட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீல் ஸ்டிச்சஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஏதாவது டயக்ராம் போட்டு சென்ட் பண்ணுங்கள். தென் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி டெடி பியர் இல்லாட்டி ஃப்ளவர் இது மாதிரி ஏதாவது டிசைன் போட்டு அதில் அவுட்லைனில் மட்டும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.